ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்னு ஒரு ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பைகாயின்னு ஒரு ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்கை பைகாயினோட எக்ஸாக்ட் காப்பின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட ஆப் இன்டர்ஃபேஸ், மைனிங் மெத்தட், ஏர்னிங் டீம், செக்யூரிட்டி சர்க்கிள் இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் அப்படியே பைகாயினை காப்பி பண்ண மாதிரி இருக்குது. 7 இயர்ஸ் முன்னாடி பைகாயின் லான்ச் பண்ணியிருந்தப்பையும் இந்த எக்ஸாக்ட் ஃபீச்சர்ஸோட தான் இருந்துச்சு. இந்த ஆப் இப்போ இன்வைட் ஒன்லி மோடில் தான் இருக்குது. ஸோ இன்விடேஷன் கோடு இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஆப்புக்கு சைன் அப் பண்ண முடியும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வழியாக சைன் அப் பண்ணிக்கலாம் அந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்னால் என்ன, இந்த ஆப்புக்கு எப்படி சைன் அப் பண்ணுறது, இதில் மைனிங் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் சில யூசர்ஸ்க்கு இந்த மைன் பட்டன் ஒர்க் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட் நெட்வொர்க்ங்கிறது பை நெட்வொர்க் மாதிரியே மொபைல் யூஸ் பண்ணி மைன் பண்ணுற ஒரு கிரிப்டோ கரன்சி. இந்த ஆப்பை இப்போ 50,000 ப்ளஸ் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் லான்ச் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. இவங்க பிகினிங்கில் ஃபஸ்ட்டு 1000 யூசர்ஸ்க்கு 4 ஸ்ப்ரவுட்ஸ் பெர் ஹவர் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது 10,000 ரீச் ஆனதுனால 2 ஸ்ப்ரவுட்ஸ் பெர் ஹவர் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 1 lakh யூசர்ஸ் ரீச் ஆகிட்டால் அதை 1 ஸ்ப்ரவுட் பெர் ஹவராக மாற்றிடுவாங்க. இதுக்கு அவங்க ஹால்விங்னு ஒரு நேம் சொல்கிறாங்க. ஹால்விங்னா ஒரு மைல்ஸ்டோன் ரீச் ஆனோன்னே ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க அமௌண்ட்லேருந்து பாதி ஸ்ப்ரவுட்டாக குறையும் 1 ஹவருக்கு. இதே மாதிரி போயிட்டு யூசர் பேஸ் 100 மில்லியனை ரீச் பண்ணிருச்சுன்னா அவங்க இந்த கிரிப்டோ கரன்சியை மெயின் நெட்டுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. மெயின் நெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடபுளாக மாறிடும். அதை நம்ம ருப்பீஸ் இல்லைனா US டாலர் இது மாதிரி கரன்சிஸ்க்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பைகாயினும் 2019 இந்த சேம் மாடலை யூஸ் பண்ணி தான் 100 மில்லியன் யூசர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க மெயின் நெட்டுக்கு லான்ச் ஆகிட்டு இப்போ அவங்க கரன்சி 30 ரூபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காயினை மைன் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை. நம்ம ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு டெய்லி இந்த மைன் பட்டன் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். நமக்கு பேசிக்காக 2 ஸ்ப்ரவுட் பெர் ஹவர் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரவுட் மைனிங் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோ இடையில பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்புக்கு சைன் அப் பண்ணுற ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு ஸ்ட்ரைட்டாக சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி இந்த ஆப்புக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பாஸ்வேர்டு வச்சு சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்வைட் கோட் என்டர் பண்ண சொல்லும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இன்வைட் கோட் என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நிக்நேம் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அவதாரையும் சூஸ் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் உங்களோட யூசர் நேமை என்டர் பண்ணணும். இது யூனிக்காக இருக்கணும். ஆல்ரெடி இந்த நேம் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் கிடைக்காது. அண்ட் இந்த யூசர் நேமை நீங்கள் உங்களோட இன்வைட் கோடாக யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த ஆப்க்கு அவங்கள சைன் அப் பண்ண வைக்கலாம். அடுத்து இந்த மாதிரி இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு பேஜ் வரும். நீங்கள் அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணணும். அடுத்த பேஜில் இந்த ஆப்போட ப்ரைவசி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இவங்க இமெயில் ஐடி தவிர எந்த டீட்டெயில்ஸும் வாங்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மைன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் இந்த இன்வைட் கோட் என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு ஸ்ப்ரவுட் ஃபஸ்ட்டே கிடச்சிரும். அடுத்து உங்களுக்கு பேசிக்காக 2 ஸ்ப்ரவுட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப் நீங்கள் சைன் அப் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த பை நெட்வொர்க் ஆப் கூட யூசர் பேஸ் 100 மில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு 6 இயர்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி க்ரோத் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஆப்பை நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்டே வராங்க. நான் 4 டேஸ்க்கு முன்னாடியே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். அப்போவே 10K ப்ளஸ் யூசர்ஸ் இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக நேற்று ஓப்பன் பண்ணி பார்த்தா 50K ப்ளஸ் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 1 ஹவருக்கு மைனிங் ரேட் ஸ்பீடாக இருக்கும். இந்த ஸ்ப்ரவுட் நெட்வொர்க் அவங்களோட ட்விட்டர் பேஜில் இன்னையோட மைனிங் ரேட்டு ஹாஃபாக குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 100K யூசர்ஸ் அவங்க ரீச் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சளவுக்கு அதிகமான ஸ்ப்ரவுட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேசிக்கான 2 ஸ்ப்ரவுட் பெர் ஹவரில் இருந்து நம்மளோட மைனிங் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டெய்லி இந்த மைன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே பூஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த பட்டன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பூஸ்ட் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு 0.2 ஸ்ப்ரவுட்ஸ் பெர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 20 செகண்ட்ஸ்க்கு டைமர் ரன் ஆகி செகண்ட் பூஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணால் இன்னொரு 0.2 இன்க்ரீஸ் ஆகும்.
இதே மாதிரி 20 செகண்ட்ஸ் கேப்பில் 5 டைம்ஸ்க்கு நீங்கள் இந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்ப்ரவுட் பெர் ஹவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மைன் பட்டன் அண்டு பூஸ்ட் பட்டன் ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் 1 ஹவருக்கு 3 ஸ்ப்ரவுட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து இந்த ஆப்பில் ஏர்னிங் டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பேர் இந்த ஆப்க்கு இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்க ஆக்டிவாக மைன் பண்ணுறப்போ உங்களுக்கு 1 ஹவருக்கு 0.2 ஸ்ப்ரவுட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இந்த இன்வைட் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ பேர் முடியுதோ அவங்க எல்லோரையும் இந்த ஆப்பில் சைன்அப் பண்ண வச்சுருங்க. இது வழியாக நீங்கள் 10 மெம்பர்ஸை சைன்அப் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 2 ஸ்ப்ரவுட்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அடுத்து இந்த ஏர்னிங் டீம் செக்ஷனில் செக்யூரிட்டி சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் 5 பேரை இதில் நீங்கள் ஆட் பண்ணிடணும். எத்தனை பேரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ 5% மைனிங் ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்க எல்லோரும் ஆக்டிவாக மைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா உங்களோட பேஸ் மைனிங் ரேட்லேருந்து இப்போ உங்களுக்கு பேஸ் மைனிங் ரேட் 1 ஸ்ப்ரவுட்னா உங்களுக்கு 0.05 ஸ்ப்ரவுட் பெர் ஹவர் பெர் யூசர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் 5 பேரை ரெஃபர் பண்ணி அவங்கள செக்யூரிட்டி சர்க்கிளில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25 ஸ்ப்ரவுட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணால் மட்டும் பத்தாது. இந்த ஏர்னிங் டீம் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு யுவர் செக்யூரிட்டி சர்க்கிளில் போயிட்டு மேனேஜ் செக்யூரிட்டி சர்க்கிள்னு கொடுத்து இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட மைனிங் ரேட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இந்த மைனிங் பட்டன், பூஸ்ட், ரெஃபரல் சர்க்கிள், செக்யூரிட்டி சர்க்கிள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் 1 ஹவருக்கு 4லேருந்து 10 ஸ்ப்ரவுட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதை மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு 100லேருந்து 240 ஸ்ப்ரவுட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிங்கன்னா இவங்க இந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் ரீச் பண்ண உங்களுக்கு பெர் ஹவர் ஏர்னிங் ரேட் வந்து குறையும் தான். ஆனால் 100 மில்லியன் யூசர்ஸ் அவங்க ரீச் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு 10,000 ஸ்ப்ரவுட் to 1 lakh ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த காயினோட வேல்யூ ஒரு $0.1 அதாவது ஒரு 8 ருபீஸ் அது மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு 10,000 ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ருபீஸும் 1 lakh ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 lakh ருபீஸும் கிடைக்கும். இந்த கிரிப்டோ கரன்சிக்கு 100 மில்லியன் யூசர் பேஸ் இருக்கப்போ இது கண்டிப்பாக லான்ச் டைமில் ஒரு $0.1 கண்டிப்பாக ரீச் பண்ணும். அதாவது இந்தியன் ரூபி வேல்யூவில் 8 ருபீஸ். அது மட்டும் இல்லாமல் இது பை நெட்வொர்க் மாதிரி 6 இயர்ஸ்லாம் டைம் எடுத்துக்காது. இந்த ஆப் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கனால இது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே இந்த 100 மில்லியன் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணி மெயின் நெட்டில் லான்ச் ஆகிரும். ஸோ நீங்கள் 2 இயர்ஸ் ஜஸ்ட் டெய்லி இந்த மைனிங் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு ஒரு 80,000 ருபீஸ்லேருந்து 8 lakh ருபீஸ் வரைக்கும் வருதுன்னா இது கொஞ்சம் ஒர்த்தான ஆப் தான். ஸோ நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி சைன்அப் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரவுட் காயின்ஸை அக்குமுலேட் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஆப் பேட்டரி பவர் அப்படிலாம் எதுவுமே கன்சியூம் பண்ணுறதில்ல. நம்மளோட பர்சனல் டேட்டாவை எதுவும் கேதர் பண்ணுறதில்ல. ஸோ இது சேஃபான ஆப் தான். சஸ்பீஷியஸான ஆப்பாக இருந்தால் இதை ப்ளே ஸ்டோர்லேயே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது தான். ஸோ நீங்கள் இந்த ஆப் சைன்அப் பண்ணிவிட்டு இன்வைட் கோட் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேமும் என்டர் பண்ணிவிட்டு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில யூசர்ஸ்க்கு பிகினிங்கில் இந்த மைன் பட்டன் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது 2nd or 3rd டேஸில். அது மாதிரி ஆகுறப்ப நீங்கள் இந்த மைன் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிரும்னு ஸ்ப்ரவுட் நெட்வொர்க் அவங்களோட ட்விட்டர் பேஜ் அண்ட் ஆப்லேயும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்போட லேட்டஸ்ட் அப்டேட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த டெய்லி ஸ்ட்ரீக் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா போனஸ் கிடைக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டெய்லி ஸ்ட்ரீக்கையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த ஆப்பை மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணிகிட்டே வாங்க.